இன்றைக்கு மாவீரர் நாளில் தாம் ஒரு அரசியல் ரீதியான முன்னெடுப்பை எடுக்க இருக்கிறேன். தாயக தமிழர்களும் எம் உலக தமிழ் மக்களும் ஈழத்து உறவுகளும் உங்கள் ஆதரவை வேண்டி நிற்கிறேன் என்று சொல்லுகிறாரே, அதே போன்று என்றைக்காவது எம் தமிழக தேசிய தலைவன் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நிமிடம் நேரடியாக தோன்றி என் உலக தமிழமே என் ஈழ விடுதலை போராட்டத்தை எந்த வடிவிலாவது மீண்டும் முன்னெடுத்து தனித்தமிழ் ஈழ அரசை அமைத்து தீர்வதே லட்சிய கனவு. இந்த லட்சிய கனவை கனவாக நினைக்கும்போது மட்டுமல்லாமல் இந்த தாயக கனவை லட்சிய உறுதியாக ஏற்றுக்கொண்டு களத்தில் மாண்டு போன என் மாவீரர்களின் ஆயிரம் ஆயிரம் துயிலும் இல்லங்களின் முன் நான் உறுதியேற்றுக் கொள்கிறேன் என்று ஒற்றை வரியை என் தமிழக தேசிய தலைவன் தோன்றி அறிவித்தால் இன்றைய என் தாய் தமிழ் நாட்டில் இருந்து ஆயிரம் ஆயிரம் என் இளைய தலைமுறை இந்த சினிமா, இந்த கஞ்சா, இந்த ரசிகர் மன்ற மனப்பான்மை, இந்த மதத்தின் பெயரால் மக்களை கூறு போடுகின்ற அரசியல், சாதியின் பெயரால் இந்த மக்களை அணிதிரட்டுகிற அரசியல் அத்தனையும் தூக்கி சாக்கடையில் வீழ்த்துவிட்டு சாவை தழுவிக் கொள்வதற்கு வேல்முருகன் வருவதற்கு இருக்கிறோம். தலைவா, தோன்றிவிடு, உங்கள் திருமுகத்தை எங்களுக்கு காட்டிவிடு என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்தில் நான் முன்வைக்கிறேன். விடுதலை புலிகளை நாங்கள் அழித்து விட்டோம், பிரபாகரனை கொன்றுவிட்டோம். புலிகள் இன்றைக்கு உலகத்தில் எந்த மூலையிலும் இல்லை என்று கொக்கரித்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசும் அதற்கு துணை நின்ற இந்திய அரசும் ஏன் விடுதலை புலிகள் மீதான தடையை இன்னும் நீக்கவில்லை என்பதை நான் இங்கு கேள்வியாக வைக்கிறேன். அத்தனை பேரும் அந்த நந்தி கடலில் மாண்டு விடவில்லை, மறைந்து விடவில்லை. உலகத்தின் பூமி பந்தில் எங்கேயும் அங்கேயும் இங்கேயுமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் ஒன்று கூடுவார்கள். அவர் எடுக்கின்ற எந்தவித போராட்டமாக இருந்தாலும் அது ஆயுத வழி போராட்டமாக இருக்கலாம், காந்தியின் தேசத்தின் இந்திய காந்திய தேசத்தின் வழியான அகிம்சை போராட்டமாக இருக்கலாம், அல்லது எமது தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனின் ஆயுத போராட்டமாக இருக்கலாம். எந்த போராட்டமாக இருந்தாலும் எம் ஈழத்து உறவுகள் நாளை முன்னெடுப்பதிலே இந்த சத்திய சீலர்கள், இந்த மண்ணில் விதையாக விழுந்த மாவீரர்கள், இந்த மண்ணின் விடுதலைக்காக 50,000 போராளிகள் உயிர்கொடை தந்திட்டார்களே, 1 லட்சம் மக்கள் முகம் கொடுத்து சிங்கள பௌத்த பேரினவாத உலக நாடுகளின் அணு ஆயுத போரினால் அழிந்து போனார்களே, அந்த அழிவின் காரணமாக அவர்கள் செய்திருக்கிற அந்த ஆத்மத்த அந்த தியாகத்தை நெஞ்சில் நிறுத்தி இந்த நாளில் தாய் தமிழ் நாட்டில் இருக்கிற லட்சோப லட்ச கோடிக்கணக்கான ஈழத்தமிழ் ஆதரவு சக்திகளாக இருக்கிற என் தமிழ் உறவுகளை உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான். எப்படியும் இன்னும் சில நாட்களில் தமிழீழ விடுதலைக்கான